எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தமிழ் புத்தாண்டு பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த வருடத்தில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்து விடுவீங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை பாதகமாக ஆயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய நம்ம கேட்டிருக்கோம். வரக்கூடிய தமிழ் வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. சார் எல்லாரும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதாவதுங்க, இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் கன்னிராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன், கன்னிராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் ராசியாதிபதி புதன், ராசிக்கு 10வது பாத்தியத்துக்கு அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் புதன் தான். இந்த வருட தொடக்கத்தில் புதன் நீட்சமாக இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட வேண்டாம். தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் பரிவர்த்தனை யோகமாக இருக்கார். அப்படி என்ன சார் பரிவர்த்தனை யோகம்? ஒரு கிரகம் ஆட்சி பெறுறதோ, உச்சம் பெறுறதோ, நீட்சமாக இருக்கிறதோ, பகையாக இருக்கிறதோ, எல்லாத்த விட ஒரு பரிவர்த்தனை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிராத்தம். கன்னிராசியாதிபதி புதனும் சுபஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் கிரக பரிவர்த்தனை. 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது குரு பகவான் முழு சுபகிரகன் சொல்லுவாங்க, முழு சுபர் தனகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு வந்ததிலிருந்து கடந்த ஒரு 7-8 மாதமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய மனநிலை என்னன்னா, காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காதுங்க, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காதுங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என் உழைப்பு எனக்கு சேரல, அடுத்தவன் காசு பணம் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, லாட்ரி அடிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, அப்பனோ தாத்தனோ சொத்து பத்து கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதுமானது, என் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருந்தால் போதுமானது, என்னுடைய கிரகநிலைகள் என்னுடைய விதி என்னவோ அது முழுமையாக சேர்ந்தால் போதுமானது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உறுதியாக சொல்கிறேனுங்க, உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. புதன் தான் தொழில் ஸ்தானாதிபதியும் கூட. தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த கண்டக சனி, அந்த சனி, இதெல்லாம் ஒரு ஓரம் போடுங்க. சனி பகவான் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா எந்த கிரகமும் கெடுக்க முடியாது. பொதுவாக சனி பகவான் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடியவர். மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், வாத்தியார்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கோங்க, வாத்தியார்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு முன்னுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய மனநிலை இதெல்லாம் ஒரு ஓரம் போடுங்க. எப்படி இருந்தீங்களோ இந்த ஒரு வருடத்தை, அதாவது வரக்கூடிய பராபவ வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளை மட்டும் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னோன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதியோடைய பார்வை, தொழில் காரகனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுறது பிராத்தம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க, 2வது சகோதர காரகன் சொல்லுவாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த தடைகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் போகுதுங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம்ட்டு ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் சித்திரை மாதம் முதல்லையே இந்த விரயஸ்தானாதிபதி நம்ம சொல்லுவோம் இல்லையா,
விரயஸ்தானாதிபதி அப்படின்னா நமக்கு சூரியன் இல்லையா? அப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு, அதாவது 12வது பாத்தியத்துக்கு அதிபதி 8வது பாத்தியத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாத்தியத்தை பார்க்கிறார். அதாவது சுப விரய செலவுகள் எல்லாம் இந்த வருடத்தில் ஏற்படும். சுப விரயம் அப்படின்னா சொல்லவா வேணும்? மன வாழ்க்கை, அதாவது திருமணம் அப்படின்னாலும் சுப விரயம் தானுங்க. இல்லை நான் ஒரு இடம் வாங்குறேனுங்கன்னாலும் சுப விரயம் தானுங்க. இல்லை இருக்கிற இடத்துல வீடு வாசலை கட்ட போகிறேனுங்கன்னாலும் சுப விரயம் தானுங்க. அப்போது ஒரு விரய செலவு பண்ணணும்னா அதுக்கும் ஒரு குடுப்பனை இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கணும் இல்லையா? நினச்ச நேரத்தில் நினச்ச செயலை செஞ்சிட முடியாது பாருங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய பேர் கிரக பிரவேசம் செய்ய போகிறீங்க. அதே ஆவணி மாதத்தில் நிறைய பேருக்கு மன வாழ்க்கை உறுதியாக போகுது. இந்த கார்த்திகை மாதத்துலேயும் அதே மாதிரி தானுங்க. இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய 12 மாதத்தில் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஆவணி மாதத்துலேயும் நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க. அதாவது இருக்கிற மண், அதாவது வீடு வாசல் வந்து நான் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, மீட்க முடியல. நான் புதுசாக சம்பாதிக்கிறோன்னா சம்பாதிக்கலையோ, நான் அடமானம் வச்சதை மீட்க முடியுமா? 4 நகை வச்சுருந்தனுங்க, என்னுடைய கஷ்டத்துக்காக கொண்டு போய் அடமானம் வச்சு விட்டனுங்க, அது மீட்க முடியல. இந்த நேரத்தில் அடமானம் வச்ச பொருள், அதாவது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். சுப விரய செலவுகள் உருவாகும். இதெல்லாம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாதத்தில்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் பிறந்த உடனே நமக்கு பஞ்சம் தீர்ந்து போயிடுதா? அப்படி இல்லை. சித்திரை மாதம்ன்றது நமக்கு தொடக்கம். குழந்தை பிறந்த உடனே நடக்கிறதில்ல, நடந்த உடனே ஓடுறதில்லை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம்னு வச்சுக்கோங்க. சித்திரை மாதம் பிறந்த உடனே மனசுக்குள்ளார ஒரு 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 புத்துணர்ச்சி கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து மேலுக்கு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு மனதைரியம் ஏற்படும். மனசனுக்கு 1000 தைரியம் இருக்கிறத விட மனதைரியம், அந்த மனதைரியம் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் சித்திரை மாதம் இருக்குமே தவிர சித்திரை மாதத்தில் ஆஹா ஓஹோனெல்லாம் பெருசாக உங்களுக்கு மாற்றம் வந்துடாது. சித்திரை மாதத்தில் வைகாசி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் உண்டுங்க. என்னன்னா, நமக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். குரு பகவான் பயிற்சி அடைகிறாருன்னா நம்ம ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வரார். அற்புதமான நேரம். குரு பயிற்சி அடையும் பொழுது, குரு பகவான் மாறும் பொழுது, லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது உச்ச நிலையில் வராரு. அப்போ அந்த உச்ச நிலையில் வராரு அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன டைம் சொன்னேனுங்க? ஆவணி மாதம் சொன்னேனுங்க, மறுக்க வந்து கார்த்திகை மாதம் சொன்னேனுங்க. எதுக்காகன்னா, இந்த வீடு வாசல் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னேனுங்க, வச்ச வீடு வாசல் அடமானம் வச்சிருக்கிறது மீட்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னேனுங்க. சுப விரய செலவுகள், திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. அப்போது இந்த ஆவணி மாதம்ன்றது கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு பொக்கிஷமான நாட்கள். அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை மாதம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இதெல்லாமே சரியான முறையில் தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. அதுபோக எல்லா வருடத்துலையும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை வாய்ப்பை கொடுக்கும் இல்லையா? இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய அமைப்பு என்னன்னா, கன்னிராசியில் பிறந்தவங்க நிரந்தர தொழில், அதாவது நீங்கள் வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் பர்மனெண்ட் ஆகுங்க. இல்லை சுய தொழில் செய்யணுன்ற ஆசை மட்டும்தாங்க இருக்குது, சுய தொழில் செய்ய முடியலையேன்ற ஆதங்கம் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இது வந்துங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகலாம் நான் சொல்லலைங்க, இதெல்லாம் சத்தியமான வார்த்தை. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தொழில் காரகனோட சேர்றாருன்னு சொல்லிவிட்டனுங்க. அதை விட ஒரு நல்ல விஷயம், அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் வந்து சனிக்கும் புதனுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குங்க. அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகனுடைய நட்சத்திரத்துலையும் இருக்கிறாரு, தொழில் ஸ்தானாதிபதியோடவும் சேர்ந்து இருக்கார். 2 டிகிரி தான் வித்தியாசம். சனி வந்து 342 டிகிரியில் இருப்பார், புதன் வந்து 334 டிகிரியில் இருப்பார். அப்போ இந்த 2 டிகிரி 334 எச்சா இருக்குது. இப்போ ஒரு 8 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் ஒரே சாரம், ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்குது. குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், குரு பகவானுடைய வீட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள். ஆவணி மாதம் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறதுக்கு என்னன்னா, குரு லாபஸ்தானத்துக்கு வந்து 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கிறார்.
7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சனி தானே, அவர் தானே தொழில்காரகன். அந்த நேரத்தில் ஆவணி மாதத்தில் நமக்கு புதன் எங்கிட்டு இருப்பார் அப்படின்னா 10வது பாவகம், அந்த தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்கும். அதுபோக குரு பகவானோட லாபஸ்தானத்தில் இருக்கும். இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதனால் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இது அதாவது ஏதோ இவர் சொல்கிறாரு அப்படின்னாலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கலை அப்படின்னா ஆவணி மாதத்தில் சுய தொழில் உங்களுக்கு உருவாகலை, இல்லை நிரந்தர வேலை வாய்ப்புகள் உருவாகலை, அல்லது உங்களுக்கு சுப விரய செலவுகள் உருவாகலைன்னா என் சேனலை நீங்கள் பார்க்காதீங்க, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதிலிருந்து நீங்கள் வெளியே போயிடுங்க. நடக்கலைன்னா, நடந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆவணி மாதத்தில் சொன்னது நீங்கள் சொன்னது சரியாக தான் தம்பி இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு வீடு வாசல் வாங்கி போட்டேன் தம்பி, பல வருஷமாக வழக்கில் இருந்த பிரச்சனை, என் மனம் வழக்கில் இருந்தது, அந்த சங்கடங்களெல்லாம் சரியாயிடுச்சு, நிச்சயமாக கமெண்ட் பண்ணுவீங்க. என்றைக்குன்னா ஆவணி மாதத்தில். அதனால் காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும் சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் சொல்லுவாங்க. வரக்கூடிய பராபவ வருடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும் இந்த பராபவ வருடத்தில், அதாவது வரக்கூடிய தமிழ் வருடத்தில். வெளிநாடு போக முடியலையன்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நேரம் தானுங்க. இது எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது பாவகம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த வருடத்துடைய தொடக்கம் என்ன ஆகுதுன்னா, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோட சேர்ந்து ராகு சாரம் வாங்கியிருக்கிறார். வருடம் பிறக்கப்படுறதே சதய நட்சத்திரம் தானே. நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம். இந்த வருடத்துலலாம் பார்த்திங்கன்னா பெருசாக மழை எல்லாம் கிடையாதுங்க. மழை ரொம்ப ரொம்ப கம்மி, வெப்பம் அதிகமாக இருக்கும். சரி, அது வருட பிறப்பு அன்னைக்கு நான் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விவரம் நான் சொல்கிறேனுங்க. இந்த 6வது பாவகத்தில் லாபஸ்தானாதிபதியை ராகுவும் சேர்ந்திருந்து குரு பார்வை வாங்கும் பொழுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரக்கூடிய புத்தாண்டில், புது வருடத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். ஐயா, நீங்கள் படிப்பறிவில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பகுத்தறிவில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் அதில் மாற்றங்கள் கிடையாது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோ. இன்றைக்கி சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், சாதித்தவங்களாக இருக்கட்டும், 1000 பேருக்கு 5000 பேருக்கு 1,00,000 பேருக்கு நான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இந்த நிறுவனத்துக்கு நான் தான் ஒரு CEO அப்படின்னா எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும்ல. சாதித்த எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்க சாதிச்சிருந்திருப்பாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பம் இது மனுஷன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது சாமி, கடவுள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். பயன்படுத்திக்கோங்க, நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இன்றைக்கி நம்மளுடைய சூழல் இப்படி இருக்கும். எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நம்ம 4 காசு அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குகிற இடத்துல நம்ம இருக்கோம். வர்ற கார்த்திகை மாதம்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் வரும். அந்த மாதத்தில், அதாவது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் பராபவ வருடத்தில் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய பேர் தொழிலதிபராக இருப்பீங்க. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருப்பீங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. சாதிச்சுட்டு சொல்லுங்கள். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய செயல். சாதிக்கிறது அப்படி கிடையாது சாமி. ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்கிறாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் பயன்படுத்திக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.